சமூக நீதி பேசிய ஈ.வே. ராமசாமியின் சகோதரர் ஈ.வி.கே.எஸ். குடும்பத்தில் சமூக நீதிபடுகிற பாட்டைப் பார்த்து. உண்மையான சமூக நீதியாளர்கள் வருந்துவார்கள். ஆனால் தீக்க ஆசாமிகளோ ஊராருக்கு சமூக நீதி பாடமெடுப்பார்கள். தங்களுக்கென வரும்போது சாவு மணி அடிப்பார்கள். சாதி ஒழிப்பு என பாடம் படிப்பார்கள். தன் சாதியினரின் வெறியை கண்டு கொள்ள மாட்டார்கள். இது தானே தீக்க ஆசாமிகளின் யோக்கியதை. இந்த போலிகளை தான் சமூக நீதிக்காரர்கள் என கொண்டாடுகின்றனர். அசலைவிட போலிகள் தானே கவர்ச்சியாக உள்ளது. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து. இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈ.வே. ரா குடும்பத்துக்கு 9 முறை வாய்ப்பு. கட்சிக்காக உழைத்தோர் ஏமாறுவதாக கொதிப்பு. என்கிற தலைப்பில் 10 ஜனவரி 25 நாள் தினசரிகளில் வந்த செய்தியை இங்கே தருகிறோம். ஈ.வே. ரா குடும்பத்துக்கு இதுவரை 9 தேர்தல்களில் போட்டியிட வாய்ப்பு தரப்பட்டு. 10வது முறையும் முயல்வதால் கட்சிக்காக உழைத்தவர்கள் ஏமாற்றம் அடைகின்றனர். என ஈரோடு காங் மூத்த நிர்வாகிகள் குமுறுகின்றனர். அதாவது சமூக நீதி பேசிய ஈ.வே. ராமசாமி குடும்ப உறுப்பினர்களிடமே சமூக நீதி இல்லை. ஈ.வே. ராமசாமி ஒழுங்கான பகுத்தறிவை தான் உருப்படியாக கற்றுத்தரவில்லை என்றால். யோக்கியமான சமூக நீதியையுமா கற்றுத்தரவில்லை. ஒரு வேளை இது தான் அவர் கற்றுக் கொடுத்த சமூக நீதியோ. இவர் தான் ஒடுக்கப்பட்டோருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என காங்கிரஸை விட்டு வெளியே வந்தாரென கதை. திரைக்கதை வசனம் எழுதுவார். இனி ஈரோடு தொகுதி குறித்து நாளேடு தந்த செய்தி. ஈ.வே. ரா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்தால். காங் மற்றும் திமுக தலைமை அக்குடும்பத்தினரை பல நிலைகளில் ஆதரிக்கிறது. இதுவரை அவரது குடும்பத்தினர் 9 முறை தேர்தலில் போட்டியிட்டு. 4 முறை வென்றுள்ளனர். மறைந்த இளங்கோவன் 1984 இல் சத்தியமங்கலம் எம்.எல். ஏ. வாக வென்றார். 1989 இல் பவானிசாகர் சட்டசபை தொகுதியிலும். 1996 இல் கிருஷ்ணகிரி லோக்சபா தொகுதியிலும் போட்டியிட்டு தோற்றார். கடந்த 2004 இல் கோபி எம்.பி. யாக வென்று. மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சரானார். கடந்த 2009 இல் ஈரோட்டிலும் 2014 இல் திருப்பூரிலும் 2019 இல் தேனியிலும் லோக்சபா தொகுதிக்கும் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். கடந்த 2021 இல் ஈரோடு கிழக்கில் அவரது மகன் திருமகன் ஈ.வே. ரா எம்.எல்.ஏ. வானார். அவர் இறந்ததால் 2023 இல் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட இளங்கோவனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு. அவர் எம்.எல்.ஏ. வானார். இப்படி 9 தேர்தலில் அவரது குடும்பத்தினர். சட்டசபைக்கும் லோக்சபாவுக்கும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 9 முறை போட்டியிட்டு 5 முறை தோல்வியை தழுவி உள்ளார் இளங்கோவன். கட்சியில் வளர்ந்துவரும் வேறு துடிப்பான இளம் இரத்தத்தை போட்டியிடச் செய்திருந்தால் கூட. வெற்றிக்கான விகிதாச்சாரம் கூடியிருக்கலாம். தோற்றாலும் நான் தான் தோற்பேன். என் குடும்பம் தான் நிற்க வேண்டும் என்பது கூட ஆண்ட பரம்பரையின் எச்சை குணம் தானே. தற்போது இளங்கோவன் மறைவை அடுத்து. ஈரோடு கிழக்கில் நடக்கவிருக்கும் சட்டசபை இடைத்தேர்தலில். 10வது முறையாக ஈ.வே. ரா குடும்பத்தைச் சேர்ந்த இளங்கோவனின் 2வது மகன் சஞ்சய் சம்பத் போட்டியிட வாய்ப்பு கேட்கின்றனர். அவருக்கு சீட் கொடுத்து எம்.எல்.ஏ. வாகி விட்டால். தொடர்ச்சியாகவும் அவரே போட்டியிடுவாரே தவிர. வேறு யாருக்கும் அங்கு போட்டியிட வாய்ப்பே கிடைக்காத சூழல் உருவாகும். எனவே இம்முறை காங் கட்சிக்காக ஆண்டாண்டு காலமாக உழைத்தவர்களில் இருந்து ஒருவருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என கட்சி தலைமைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளோம். என முக்கியஸ்தர்கள் கூறினர் என்கிறது செய்தி. அன்றைக்கு அதாவது ஈ.வே. ராமசாமி காலத்தில் காங்கிரசில். ஒரே குடும்பத்தினர் பதவியை அனுபவிக்காம் கொடுமையை பார்த்து ஈ.வே. ராமசாமி என்ன சொன்னார் என்பதையும். இன்றைக்கு கி. வீரமணி மௌனியாக இருப்பதையும் கண்டால். தீக்க ஆசாமிகளை ஏன் போலி சமூக நீதி பேர்வழிகள் என கூறுகிறோம் என்பது தெள்ளத் தெளிவாக விளங்கும்.
குடியரசில் நவம்பர் 15 1936 அன்று ஈ.வே. ராமசாமி. நாயக்கர்மார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள் எனும் தலைப்பில் எழுதிய தலையங்கத்திருந்து. கோவை ஜில்லாவில் தோழர் அவனாசிலிங்கம் செட்டியாருக்கு ஒரு இந்திய எம்.எல்.ஏ. தோழர் ராமலிங்கம் செட்டியாருக்கு ஒரு மாகாண எம்.எல்.ஏ. தோழர் வெள்ளியங்கிரி கவுண்டருக்கு ஒரு அப்பர் சேம்பர் எம்.எல்.சி. அவர் தம்பி தோழர் பழனிச்சாமி கவுண்டருக்கு ஒரு ஜில்லா போர்டு பிரசிடெண்டு. மற்றும் அவருக்கே ஒரு மாகாண எம்.எல்.ஏ. என்று இப்படி 2 குடும்பமே உள்ளதையெல்லாம் பங்கிட்டுக் கொள்வதென்றால் இவர்கள் தேசாபிமானமும். தியாகமும் சமதர்ம தீவிரமும் இந்த ஜில்லாவில் அவ்வளவு பெரியதா என்று கேட்கின்றோம். போன தடவை ஜில்லா போர்டு பிரசிடெண்டு அண்ணன் என்றால் இந்த தடவை தம்பிதான் பிரசிடெண்டாக இருக்க வேண்டுமா? ஜில்லா போர்டு மெம்பர் வேலைக்கும் அண்ணனுக்கு 1 தம்பிக்கு 1 மாப்பிள்ளைக்கு 1 மருமகனுக்கு 1 என்று 4 ஒரு வீட்டுக்கே போக வேண்டுமா? மற்ற வேளாளர்கள் அல்லது மற்ற ஜாதிக்காரர்கள் இருந்தால் போர்டு பாப்பராய் போய்விடுமா? என்று கேட்கின்றோம் என்கிறார். இன்றைக்கும் அதே நிலை. ஆனால் காங்கிரஸை பார்த்து கேட்ட கேள்வியை இன்று திமுகவை பார்த்தும் கேட்க வேண்டியுள்ளது. அன்றைக்கு ஈ.வே. ராமசாமி ஒரே குடும்பத்திலேயே தொடர்ந்து பதவியா என கேட்டதற்காக அவரை பாராட்டவும் முடியாது. காரணம் காங்கிரசில் இருந்தவரை கடுகளவு எதிர்ப்பையும் இம்மாதிரியான விஷயங்களுக்கு காட்டாமலிருந்தவர் தான். வெளியே வந்த பிறகு அதுவும் தன் சாதிக்காரனுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்பதற்காக மட்டுமே சமூக நீதி பேசினால் அவர்களை கொண்டாடவா முடியும்? கவரிங் நகை என்றைக்கும் கவரிங் நகைகள் தான் தங்கமாகாது. போலி சமூக நீதி பேர்வழிகள் என்றைக்கும் போலிகள் தான் இல்லை.